வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கொலன்னு ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ணலாம் வாங்க. வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இல்லை நெல்லிக்காய் தொக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு பொட்டேட்டோ கொடுத்து விடலாங்க. அதுக்கு சாதம் வடிச்சுக்கலாங்க. நம்ம குக்கரில் வைக்கல, வடித்து சூட்டோடையே நல்லா கலக்கி வச்சுட்டு அதில் 3/4 டம்ளர் பால் ஊற்றி காய்ச்சின பாலை ஊற்றி கலக்கிக்கலாங்க. அதுக்கு தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலக்கிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கொஞ்சமாக இஞ்சிங்க, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலையை போட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்து கொட்டி அதிலே பரட்டிக்கலாங்க. இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் தயிர் ஒரு கரண்டி விட்டுக்கலாங்க. இல்லை நம்ம காலையில் செஞ்சு மதியானம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ஸ்பூன் விட்டாலே போதும். இந்த மோர் மிளகாய் ஸ்பெசிஃபையாக சொல்லி ஆகணுங்க. இது வந்து எங்கள் சம்பந்தியை வந்து எங்கள் பிள்ளை வீட்டுக்கு கனடாவுக்கு அனுப்புறதுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எடுத்துக்கல பார்சலில். ஸோ அதை நானே யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அது கூட ஒரு அரை மாதுளம்பழமும் உடச்சி விட்டு சாப்பிட்டேன்னாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.